அபிஷேகா பாடுனதுக்கப்புறம் சுகன்யா அவங்கள பார்த்து ஏகப்பட்ட விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்திருக்காங்க. அண்ட் அத கேட்டு அங்கேருந்து எல்லாருமே பயங்கரமா ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரிகமப நிகழ்ச்சியில இந்த ஒரு வாரம் 10 கோட்டா ரவுண்ட் வாரம். அண்ட் இந்த ஒரு 10 கோட்டா ரவுண்ட்ல பார்த்தீங்கன்னா, கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாருமே எந்த பாடல் எடுத்து பாடுறாங்களோ, அத அப்படியே அந்த சீன வந்து ரீகிரியேட் பண்ணணும். அந்த வகையில கர்ணன் படத்துல இருக்கக்கூடிய "கண்டா வர சொல்லுங்க" அப்படிங்கிற பாடல வந்து அபிஷேகா அவர்கள் எடுத்து பாடியிருந்தாங்க. அதுல உள்ள மிகப்பெரிய ஒரு டிஃபிகல்டீஸே என்ன அப்படின்னா, அந்த மாஸ்க் போட்டுட்டே தான் அவங்க பாடுனாங்க. அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஆனா ரொம்ப நேர்த்தியா பண்ணியிருந்தாங்க. இந்த வாரம் சீஃப் கெஸ்ட்டா வந்திருக்கக்கூடிய ஆக்ட்ரஸ் சுகன்யா அவர்கள் ரொம்பவே சூப்பரா இந்த ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்ணி சொல்லியிருந்தாங்க. குறிப்பா அபிஷேகா ரொம்ப ரொம்ப சூப்பரா பாடியிருந்தீங்க. உண்மையிலேயே இந்த பாடல் வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு பாடல். ஏன்னா நெறைய பேத்துக்கு வந்து இது சாதாரண பாடல் அப்படிங்கிற மாரி தோணலாம். ஆனா இதுக்கு வந்து டோன் வந்து பேஸ் டோன் கொண்டு வரணும். அந்த ஒரு பவரோட பாடணும். அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதையும் மாஸ்க்குக்குள்ள பாடுறது அப்படிங்கிறது சாத்தியமே கிடையாது. அத நீங்க சாத்தியப்படுத்தி காட்டியிருக்கீங்க. நாங்கலாம் அந்த காலத்துல நடிச்சிருக்கோம். இல்ல இப்ப வந்து ஒரு படம் எடுக்குறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு சீன் பண்ணும்போது, அவங்களுக்கு மூச்சு முட்டுது, இல்ல ஒரு மாரி ஸ்ட்ரகிள் பண்றாங்க அப்படின்னா, உடனடியாக அந்த ஒரு விஷயத்த அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தான் அடுத்த டேக் எடுப்பாங்க. பட் இங்க உங்களுக்கு அந்த மாதிரியான வாய்ப்பே கிடையாது. ஒன்ஸ் நீங்க பாட ஆரம்பிச்சுட்டா, அந்த பாட்டு முடியிற வரைக்கும் அந்த மாஸ்க் போட்டிருக்கணும். அந்த ரிதம புடிக்கணும். அந்த பேஸ புடிக்கணும். உண்மையிலேயே இது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஆனா, அத ரொம்ப சூப்பரா திறம்பட செஞ்சிருக்கீங்க. நீங்க எங்கேயோ போறீங்க அப்படிங்கிற மாரி ரொம்பவே சூப்பரா பாசிட்டிவ் வேர்ட்ஸ அபிஷேகாக்கு குடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்ணி அவங்க சொன்னது அப்படிங்கிறது எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு வியப்பை ஏற்படுத்தி இருந்துச்சு. அண்ட் இந்த ஒரு விஷயத்த தான் அந்த பாடல பாடியவங்களுமே ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ கண்டிப்பா மாஸ்க் போட்டு பாடுறது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம். அத அபிஷேகா ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து 5வது முறையாக அவங்க நல்லபடியா பாடி கோல்டன் ஷவருமே வாங்கியிருக்காங்க. அண்ட் எனக்கு தெரிஞ்சு கன்டினியூஸா கோல்டன் ஷவர் வாங்குன ஒரே ஆள் இவங்க தான் நான் நினைக்கிறேன். நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட் என்ன? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, ரஜினிகாந்த் மற்றும் கமலஹாசன் இவங்க 2 பேரும் சேர்ந்து பண்ணக்கூடிய படத்தோட அப்டேட் இன்னைக்கு ஈவினிங் 7 மணி போல ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற தகவல் வெளியாகி தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். உலக நாயகன் கமலஹாசன் அவர்கள், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இவங்க 2 பேருமே கிட்டத்தட்ட 46 வருஷம் கழிச்சு ஒண்ணா சேர்ந்து ஒரு படம் பண்ண போறாங்க. அந்த ஒரு படத்தை நெல்சன் அவர்கள் தான் இயக்க போறாரு. அண்ட் இந்த படத்தை ரெட் ஜெயன்ட் மூவிஸ் தான் தயாரிக்க போறாங்க. மிக பெரும் எதிர்பார்ப்போட இந்த ஒரு படத்தோட ப்ரோமோ ஷூட் சமீபத்தில் எடுக்கப்பட்டிருந்துச்சு. அண்ட் அந்த ஒரு ப்ரோமோ இன்னைக்கு ஈவினிங் 7:30 போல ரிலீஸ் ஆக போகுது. அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு கீழேயே ஒரு டேக்லைனுமே கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு டேக்லைன் என்ன அப்படின்னா, 2 நட்சத்திரங்கள் ஒரே வரிசையில் இருக்கும்போது அதை ரசிக்க பார்க்கணும், எந்த சைடு நிக்கிறோம்னு சண்டை போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது 2 பேரும் எதிரெதிராக இருக்க போறாங்களா, இல்லை என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டி இப்பவே நமக்கு இருந்திருக்கு. ஒரு பக்கம் ரஜினி சார், இன்னொரு பக்கம் கமலஹாசன் பல வருஷங்கள் கழிச்சு ஒன்னா ஸ்கிரீன்ல பார்க்க போறோம். எப்படி இருக்க போகுது? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க.